வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னா, இந்த ஃபவுண்டேஷனுடைய சில விஷயங்கள் சொல்றேன். அந்தர்யாமின் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்குன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த அந்தர்யாமின்னா உங்களுடைய ஆழ் மனதுன்னு வச்சுக்கலாம். அந்தராத்மா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு சக்தி. அந்த உள்ளுணர்வு சக்திக்குள்ளதான் இறை சக்தி குடியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் அந்த உள்ளுணர்வுலேருந்து செயல்படும் போது மட்டும்தான் ஒரு உற்சாகமா இருக்க முடியும். அந்த ஒரு விஷயங்கள் தெய்வ நிலையில இருக்க முடியும். அந்த ஒரு விஷயங்கள் கூட உங்க லைஃப்ல சக்சஸா கிடைக்கும். அந்த உள்ளுணர்வு சக்தி இயங்குறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் சில பயிற்சிகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய அந்தர்யாமின் ஃபவுண்டேஷனுடைய பிரதான பயிற்சி என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்தராத்மாவை எங்க வைக்கிறது. நீங்க புதுசா ஒரு கடவுளையோ புதுசா ஒரு தெய்வத்தையோ வழிபடுறதெல்லாம் கிடையாது. உங்களுக்குள் இருக்கிற அந்த கான்சியஸ் பவர் அது இப்போ நீங்க ஒரு சிவபக்தரா இருந்தா அந்த சிவன் உங்களுக்குள்ள அந்தர்யாமினா செயல்படுவாங்க. நீங்க ஒரு முருகன் பக்தரா இருந்தா அந்த முருகன் உங்களுக்குள்ள அந்தர்யாமினா இருந்து செயல்படுவாங்க. இல்லை எனக்கு தெய்வம்லாம் இல்லை அப்படின்னா நாங்கள் ஒரு யூனிவர்சல் இருந்தால் ஒரு உள்ளுணர்வு சக்தியா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழ் மனது உங்களை கைட் பண்ணும். அந்த பயிற்சி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி ராமானுஜருக்கு நாமகிரி தாயர் அந்தர்யாமினா இருந்தனாலதான் அவர் இவ்வளோ கணிதத்துல உள்ள இருந்து கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே பண்ணாரு. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த உள்ள இருக்கிற சக்தி ஆக்டிவேஷன் ஆகணும். இயங்கும் போது இந்த லைஃப்ல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம வெல்ல முடியும். இந்த யுகத்துல நம்ம ஆனந்தமா வாழ முடியும். ஸோ இதுதான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். இது ஒன்லி ஆன்லைன்லையும் கொடுக்கலாம், நேரம் வரும்போது நேரமும் கொடுக்கலாம். ஸோ எல்லாருமே நிறைய கேட்குறீங்க. மற்றபடி இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்பெஷலா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து எப்படி வெளிப்படணும், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இதுல இருந்து வெளியில வரணும்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ஃபீஸோ எதுவுமே கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ஆடியோ அனுப்பிடணும். உங்களோட நேம் ஊர் போட்டு ஆடியோ அனுப்பிடுங்க. வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு 1 or 2 daysல உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை வரும். நீங்க அதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க இப்படி பண்ணுங்கிற ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம். அது உங்களுடைய மனதால என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய கர்மா குறைய என்ன செய்ய வேண்டியும், அவ்வளவுதான் அந்த ட்ரிக். அதை பண்ணிட்டு நம்மளுடைய சில ஞானங்கள் இருக்கும் அந்த யூடியூப்ல, அந்த ஞானம், அந்த மெடிடேஷன், இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுடைய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். ஸோ நம்ம பிரத்யட்சமா இதை ஒர்க் ஷாப்ஸ் வச்சிருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்தராத்மா எழுப்பணும். அப்படின்னா நான் எந்த மூலத்திலிருந்து வந்தனோ, எந்த மூலத்துல வந்தனோ அந்த இறைவனை அடையணும் அப்படிங்கிற உள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் தாகம் உள்ள அன்பர்களுக்கும் என் லைஃப் ரொம்ப ஆனந்தமா இருக்கணும். ஏன்னா நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், இந்த கஷ்டப்படுறது இதெல்லாம் நம்ம லைஃப்பை யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு 25, 35, 40 இருந்துச்சுன்னா இன்னும் 30, 40, 45 வருஷத்துல நம்ம லைஃபே முடிஞ்சிடும். அப்போ இந்த லைஃப் ஃபுல்லா அப்படியே ஒரு போராட்டமான வாழ்க்கையை போய்கிட்டு இருந்தா அப்போ லைஃப் எப்படி இருக்கும்? அப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஹாப்பியா வெளிப்படுத்தணும். ஏன்னா நீங்க இந்த உலகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, நம்ம ஒரு ஆள் துக்கம் இருந்தா நம்மளுடைய எங்கேயோ ஒரு யூனிவர்சல்ல எங்கேயோ ஒரு இடங்கள்ல எதிர்மறைகள் ஆயிக்கிட்டே இருக்கும். நம்ம இங்க மகிழ்ச்சியா இருந்தோம்னா ஒரு நல்ல விஷயங்கள் சிருஷ்டியாகும். இதுதான் ரகசியம். அப்ப நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது எங்கேயோ இந்த சொசைட்டில மகிழ்ச்சியான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு நம்ம காரணமாகிறோம். அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தராத்மா ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய அந்தர்யாமிங்கிற ஒரு சிறப்பு பயிற்சி மட்டும் நம்ம ஆன்லைன் அண்ட் நடக்கிறோம். அந்த பயிற்சி மட்டும்தான் நீங்க வேணும் அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம ஒர்க் ஷாப் கொடுத்து நடக்கிறோம். அதுக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஃபேமிலியில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ண வேணாம். சில நேரம் பிஸியா இருக்கிறதுல கால் ரிப்ளை பண்ண முடியாது, திருப்பி அந்த கால் கூப்பிட முடியாது. ஏன்னா ஒரே நாளைக்கு 40-50 கால் வந்திருக்கும். நீங்க வாட்ஸ்அப்லேயே ஆடியோவா கேட்டுருங்க. வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு 1 or 2 days வெயிட் பண்ணுங்க. சில விஷயங்கள் ரிப்ளை கொடுப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே லைஃப்ல அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க சரியாயிடலாம். அதுக்கப்புறம் இந்த அந்தர்யாமின் ஃபவுண்டேஷன் யார் யாருக்கு லைஃப்ல ஆனந்தமா இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கோம். இறைவனை அடையணும், ஆனந்தமா இருக்கணும். நம்மளுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டதோட நோக்கமே எதுக்காக அப்படின்னா, எந்த மூலத்துல இருந்து வந்தோம் அவர்கிட்ட இருந்து அந்த மூலத்தை அடையிறதுக்கு தான். அப்போ அதை விட்டுட்டு
நம்ம என்ன பண்றோம், இந்த மாயையில சிக்கிக்கிட்டு. ஸோ இதெல்லாம் தேவை நம்ம லைஃப்ல. பணம், காரு, பங்களா எல்லாமே அனுபவிக்கணும். ஆனா அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீங்க இறந்து போன பிறகு எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போகணும். ஸோ இறந்து போன பிறகு இன்னொரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல நம்ம ஆனந்தமா பிரயாணம் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த உலகத்திலே நம்மளுக்குள்ள ஆனந்தத்தை வெளிப்படுத்தணும். நம்மளுடைய ஹிருதயம் மலரணும். அன்பினுடைய சார அம்சமா நம்ம மாறணும். இதுதான் அந்தர்யாமிங்கிற ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது. நம்மளுடைய மனது எப்பவுமே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற மனதை எப்பவுமே சவால்களாகவும் நேர்மறையாகவும் யோசிக்க, நேர்மறையா பார்க்கக்கூடிய அந்த ட்ரிக்கும் அந்த பயிற்சியில சொல்லி கொடுக்கப்படும். ஸோ இந்த பயிற்சி 2 லெவல் தான், லெவல் 1, லெவல் 2. லெவல் 1 நம்மளுடைய மனது, லெவல் 2ங்கிறது ஆத்மா. இந்த 2 பயிற்சியும் அட்டன் பண்ணி இதை ஃபாலோ பண்ணும்போதே நம்ம லைஃப்ல இறைவனை அடைய முடியும். நம்ம லைஃப்ல இப்ப இருக்கிறவங்க சந்தோஷமா வாழ முடியும். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். மற்றபடி யார் யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ நீங்க கால் பண்ண வேண்டாம். ஸோ கால் பண்ண ஃப்ரீயா இருந்தால் தான் அட்டன் பண்ண முடியும். ஃப்ரீயா இல்லாதப்போ நீங்க வாட்ஸ்அப்ல உங்களோட நேம் போட்டு, இந்த பிளேஸ் போட்டு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ரிப்ளை வரும். 1 or 2 days நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த ரிப்ளைல டவுட் இருந்தால் நீங்க வாட்ஸ்அப் மூலமாவே கேளுங்க. அந்த வாட்ஸ்அப் மூலமே உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிரச்சனைகள் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு பேராற்றல் நிறைந்தது. இங்க தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நம்மளுடைய உள்ளுணர்வு இயங்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பூட்டு இருக்குன்னா அந்த பூட்டுக்கு தங்க சாவி போடுறோமா, வைரக்கல் பதிச்சு போடுறோமா கிடையாது. கரெக்டான சாவி போட்டால் தான் திறக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க லட்சக்கணக்கில் ஹோமம் பண்ணியிருக்கலாம், பரிகாரம் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ தானம் பண்ணியிருக்கலாம். ஆனா அது கரெக்டான கீயா இருந்தால் தானே அந்த பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி உங்க லைஃப்ல அந்த பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கான அந்த சூட்சமம், ரகசியம் உங்களுக்கு எல்லாமே அந்த மனதிலிருந்து இருந்து நீங்க எப்படி அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பப்படும். அது நீங்க தனியா வாட்ஸ்அப்ல கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு லைஃப்ல அந்த பிரச்சனைகளை கடந்து நீங்க ஆனந்தமா வாழ முடியும். ஸோ நம்மளுடைய மெயின் கோல் அந்தர்யாமின் ஒவ்வொரு மனுஷனும் ஆனந்தமா இருக்கணும். ஸோ நம்ம ஆனந்தமா இருக்கிறதுக்காக மட்டும் பிறந்திருக்கோம். அந்த ஆனந்தத்தை மட்டும்தான் மற்ற மனிதர்களோட பகிரணும். ஸோ நம்ம வாழ்க்கையில ஆனந்தமா இருக்க 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 இறைவனோட நிலைகளும் இறைவனோட அன்பும் பேராற்றலையும் நம்ம உணர முடியும். நன்றி. அந்தர்யாமி